ஹலோ வணக்கங்க. என்னோடய பேர் தயாநிதிங்க. என்னோடய கம்பெனி பேர் கேவிகே என்டர்பிரைசஸ்ங்க. நம்ம கமர்ஷியல் ஏசி பண்ணிகிட்ருக்கோம். ஏர் கண்டிஷன் ஓரியன்டாக பார்த்திங்கன்னா கமர்ஷியலில் வந்து ப்ராஜெக்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இண்டிவிஜுவல் வில்லாஸ் ப்ளஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா டைக்கிங்கிற பிராண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிராண்டில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து விஆர்வி சிஸ்டம் சொல்லுவோம். அந்த சிஸ்டம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கேசட் ஏசி இந்த மாதிரி டைப்பில் பண்ணிகிட்ருக்கோம். விஆர்வியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா வேரியபிள் ரெஃப்ரிஜரண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேசட் ஏசி, ஸ்ப்ளிட் ஏசி ப்ளஸ் டக்டபுள் அந்த மாதிரி டைப்பெல்லாம் நிறைய வரும். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் எல்லாருக்கும் கூட நம்ம அட்வான்டேஜ் என்ன பண்ணுறோம்னா, லோ சீலிங்கில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஹைலைட் பண்ணி ஒரு 4-5 ப்ராஜெக்ட் நிறைய பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்டில் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக நான் சொல்கிறேன். ஸோ டைமண்ட் சிட்டிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வெறும் 10 ஃபீட்டில் தான் சீலிங் லெவல் இருக்கும். இந்த சீலிங் லெவலில் 3 இன்ச்சஸில் ஒன்வே கேசட் வந்து பார்த்திங்கன்னா 16 நம்பர் மாட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அதே இது சிங்கானூரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி அதே மாதிரி சீலிங் லெவல் கம்மியாக இருக்கிறதான். ஸோ எல்லா இன்டீரியருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, எவ்வளோ சீலிங் லெவல் கம்மியாக இருந்தாலும் எங்களால் அந்த இடத்துல சென்ட்ரலைஸ் ஏசி பண்ண முடியும். சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இருக்கிற ஏசிக்கும் சென்ட்ரலைஸ் ஏசிக்கும் 30% பவர் சேவிங் வரும் சார். ப்ளஸ் காஸ்ட் வைஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ லொக்கேஷன் வந்து வெளியில் இருந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏசி இருக்கிற ஒரு கான்செப்டே இருக்காது. வீட்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த கான்செப்ட் தெரியும். ஸோ சென்ட்ரலைஸாக பண்ணுறதுக்கு நீங்கள் கேவிகேக்கு வாங்க. கண்டிப்பாக நம்ம வெளியில் கிடைக்கிற ப்ரைஸோட நல்ல ப்ரைஸை நாங்கள் பண்ணி கொடுப்போம். அப்புறம் சர்வீஸ் ஃபார் எய்ம்ஸும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். நம்மளோட ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா, காந்திபுரத்தில் ஜிபி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்குன்னா